Hello friends, welcome back to How to Videos. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Google Assistant யூஸ் பண்ணி ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து பார்க்க போறோம். நமக்கு இந்த Google Assistant வச்சு நம்ம நிறைய வந்து பண்ணலாம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜரா என்னென்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில Google Assistant ஹிடன் ட்ரிக் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதுல ஆல் செலக்ட் பண்ணா நம்ம போற நோட்டிபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த Google Assistantல வந்து பார்த்தா நிறைய ட்ரிக்ஸ் வந்து இருக்கு. பட் இந்த ட்ரிக்ஸ் வந்து பண்ணா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கிட்ட வந்து பணம் கடைக்கு ஏதாவது போய் வாங்கிட்டு வா, இல்ல வந்து பார்த்தா ஏதாவது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஒரு நாளைக்கு வந்து நிறைய வேலை வந்து இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம அந்த எல்லா வேலையும் வந்து பணம் Google Assistant சொல்லி ஞாபகப்படுத்தணும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா வந்து ரிமைண்ட் பண்ற மாதிரி கூட செட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து கடைக்கு வந்து போறோம், கடைக்கு போயிட்டு வந்து பணம் எக் பனானா இந்த மாதிரி தான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பனானா வந்து வாங்கணும்னு நினைச்சோம்னா ஆட் பனானா டு மை ஷாப்பிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்களே போதும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பனானா வந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆட் பனானா டு இன் மை ஷாப்பிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து போட்டுனாலே போதும். அது வந்து பார்த்தா ஷாப்பிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி அது வந்து ஆட் பண்ணிடும். ஆட் எக் டு இன் மை ஷாப்பிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா போதும். அது வந்து ஓகே எக் வந்துட்டு உங்க ஷாப்பிங் லிஸ்ட் ஆட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிடும். ஸோ இந்த மாதிரி கீபோர்டு மவுஸ் நீங்க ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து ஜஸ்ட் Google Assistant கிட்ட சொல்லி அதை வந்து ஞாபகப்படுத்தாம வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்துட்டு ஷோ ஷாப்பிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லினாலே போதும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹியர் தி ஷாப்பிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து காட்டிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியா வந்து பார்த்துக்க முடியும். ஓ நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம ஏதாவது வாங்கணும், இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா ஒரு டன் ட்ரிக் இது. இது நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா நம்ம ஈஸியா வந்து ரிமைண்டர் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். நம்ம ரிமைண்டர் ஆட் பண்றதுக்கு அதுக்கப்புறம் அலாரம் செட் பண்றதுக்கு வந்து தனியாக ஆப் இருக்கு. நம்ம அது மூலமா போய் பண்ணுவோம். பட் இது வந்து நம்ம டேரக்டா அங்க போய் பண்ணாம நம்ம டேரக்டா வந்து Google Assistant மூலமா பண்ணலாம். அது வாய்ஸ் கமாண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து அலாரம் ஆப் பண்ணி நம்ம தான் வந்து டைம் செட் பண்ணிட்டு இருக்கணும். பட் இது வந்து அப்படி செட் பண்ண தேவையில்லை. நம்ம வாய்ஸ் சொன்னாலே போதும். அலாரம் ஃபார் டுடே 12 PM அப்படி சொன்னீங்களே போதும். ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு வந்து 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஈஸியா வந்து ரிமைண்டர் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ரிமெம்பர் மை பைக் இன் கபோர்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா போதும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்க பைக் வந்து கபோர்ட்ல இருக்கு அப்படின்னு ஆட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்க எப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சோ மை ரிமைண்டர் அப்படின்னு சொன்னீங்களே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தா என்ன ரிமைண்டர் ஆட் பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும். சோ அது மூலமா நீங்க வந்து பாத்துக்க முடியும். இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு குயிக் ஆக்ஷன் அப்படி சொல்லலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலா வந்து போய் பண்ணாம நம்மளால வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமா பண்ணிக்க முடியும். கண்டிப்பா ஒரு சூப்பர் ஒரு நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம Google Assistant வந்து இருக்கும். அந்த Google Assistant நம்ம வந்து ஓபன் பண்றதுக்கு ஜஸ்ட் ஹோம் ஸ்கிரீன் பட்டன் லாங் பிரஸ் பண்ணி நம்ம ஓபன் பண்ணுவோம். அப்படின்னா வந்து பண்ண பட்டன் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஓபன் பண்ண முடியும். நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா Google Assistant வந்து வாய்ஸ் கமாண்ட் மூலமா ஓபன் வந்து பண்ண முடியும். நம்ம எல்லாத்தோட போன்லயும் வந்து Google அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும். அந்த Google ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மோர்னு கொடுத்துருப்பாங்க. மோர்ல வந்து போனதுக்கப்புறம் செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ்ல வந்து Google Assistant சொல்லி கொடுத்துருப்பாங்க. Google Assistant வந்து ஜஸ்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணா நமக்கு வந்து வாய்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். அந்த வாய்ஸ் நீங்க உள்ள ஓபன் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஹே Google அப்படின்னு சொல்லி போட்டு நமக்கு வந்து டேன் ஆஃப்ல இருக்கும். ஜஸ்ட் வந்து நீங்க ஆன் பண்ணிருங்க. ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணா வந்துட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே Google சொல்லு, அப்புறம் வந்துட்டு ஹே Google சொல்லு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வாய்ஸ் மேட்ச் பண்ற மாதிரி வந்து காட்டும். ஜஸ்ட் நீங்க வந்து ஹே Google ஓகே Google அப்படின்னு 2 டைம் சொன்னீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து வாய்ஸ் கமெண்ட் மூலமா அது வந்து கண்டுபிடிச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க போன் வந்துட்டு எப்ப வந்துட்டு ஜஸ்ட் நீங்க வந்து வாய்ஸ் கமெண்ட் சொன்னாலே போதும். உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும். Google அப்படி சொன்னீங்கனாலே போதும். உங்களோட போன் வந்து ஆட்டோமேட்டிக்கா Google Assistant வந்து ஓபன் ஆயிரும். சோ இது மூலமா Google Assistant வந்து ஈஸியா வந்து ஓபன் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து ஹோம் பட்டன் நமக்கு தேவையில்லை. நம்மளால வந்து பவர் பட்டன் ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து ஹே Google இல்ல வந்து ஓகே Google சொன்னாலே போதும். நீங்க வந்து ஓபன் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம Google Assistant வச்சு நம்ம நிறைய வந்து பண்ணலாம் சொல்லியிருந்தோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சாங் வந்து இருக்கு. அந்த சாங்கோட நேம் வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைச்சோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம Google Assistant பண்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வந்து சாசம் ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணி அது மூலமா நம்ம வந்து சாங் வந்து என்ன சாங் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்போம். பட் இப்போ ஈஸியா வந்து Google Assistant வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஜஸ்ட் உங்க ஹோம் ஸ்கிரீன்ல வந்து Google Assistant இருக்கும். ஜஸ்ட் வந்து அந்த Google ஆப் வந்து நான் டேப் பண்றேன். கீழே வந்து பாருங்க சர்ச் சாங் அப்படி சொல்லி வந்துருச்சு. நான் வந்து ஜஸ்ட் அந்த சர்ச் சாங் வந்து கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து அந்த சாங் சர்ச் ஆகும். ஒன்ஸ் எனக்கு அந்த சாங் சர்ச் ஆகிட்டு எனக்கு ஈஸியா வந்து என்ன நேம்னு சொல்லி காட்டிடும். சோ அது மூலமா நம்ம வந்து பாத்துக்க முடியும் என்ன சாங் அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்க யூஸ் ஆகுன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா டிவில ஓடுது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க எங்க ஒரு இடத்துல கேக்குறீங்க என்ன சாங் இது எங்கே கேட்டிருக்கமே அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். அது கீழே வந்து சர்ச் சாங் இருக்கும். ஜஸ்ட் அதுக்கப்புறம் வந்து எங்க சாங் இருக்கு கொண்டு வச்சுனாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அது என்ன சாங் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு எடுத்துக்கிறோம். கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா Google Assistant எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் வந்து பண்ணிதான் என்னன்னு சொல்லி வந்து இன்டர்பிரட்டர் மோடு. இந்த இன்டர்பிரட்டர் மோடு வந்து என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்ம எங்க ஒரு இடத்துல போயிருக்கோம், இல்ல வந்துட்டு நம்ம வெளியே எங்க ஒரு டூர் வந்து போயிருந்தோம்னா அங்க வந்து ஒரு வேற லாங்குவேஜ் இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம வேற ஏதோ பிளேஸ் வந்து போயிருக்கோம். அங்க அவங்க வந்து ஹிந்தியோ இல்ல தெலுங்கோ வந்து பேசுறாங்க. நமக்கு வந்து தமிழ் மட்டும் தான் தெரியும். அவங்க கூட பேசுறது தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு பி இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொன்னாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசணும்னு நினைச்சாலே போதும். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா டிரான்ஸ்லேட் வந்து ஆயிரும்.
எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி கேட்டா வந்து அது ஹிந்தியில வந்து பார்த்தா ஹாய் ஹவ் ஆர் சொல்லி அதுவே வந்துட்டு என்ன ஹிந்தியில பேசுன என்ன வருமோ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து போயிடும். இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பேச சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்க அந்த பட்டன் வந்து போதும் வாய்ஸ்ல கூகுள் வந்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அது என்னன்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம 2 பேருக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க சொல்றது நமக்கு வந்து டிரான்ஸ்லேட் நம்ம தமிழ்ல கேட்கும். நமக்கு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னது வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகி ஹிந்தியில வந்து கேட்கும். ஒரு இன்டர்பிரட் நடுவில் ஒரு ஆளை வச்சு பண்ண எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்காச்சு. நெக்ஸ்ட் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி நம்மளால வந்து சின்ன சின்ன கேம்ல விளையாட முடியும். ஜஸ்ட் கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிளே கேம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நிறைய கேம் வந்து காட்டும். ஸோ நீங்க வந்து பண்ணி ஈஸியா விளையாட முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன கேம் விளையாட பார்ப்போம். நமக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம் வந்து இருக்கு. நீங்க வந்து பார்க்கலாம். நான் ஜஸ்ட் நெக்ஸ்ட் பேஜ் கூட வந்து போலாம். நமக்கு நிறைய கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போர் அடிக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட ஜஸ்ட் வந்து பண்ணா பிளே கேம் அப்படின்னு சொன்னாலே போதும். இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய கேம் வந்து இருக்கு. ஸோ அதில் நீங்க ஏதாவது வந்து போட்டு விளையாடலாம். கண்டிப்பா வந்து உங்களுக்கு போர் அடிக்கிற டைம் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அதுக்கடுத்து அதர் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா இந்த கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி நிறைய ஹிடன் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக் கால் அப்படின்னு சொன்னாலே போதும். நீங்க வந்து பண்ண யாரு கால் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து போகும். ஆல்ரெடி நீங்க வந்து பண்ண கால் அந்த கான்டாக்ட் லிஸ்ட் வந்து போட்டுருங்க, ஈஸியா வந்து போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கால பாபு அப்படின்னு சொல்லி இப்போ எக்ஸாம்பிள் சொல்லி வந்து பண்ணா கால் பாபு அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஈஸியா வந்து உங்க கான்டாக்ட்ல பாபு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கால் வந்து போயிடும். ஒருத்தருக்கு வந்து பர்டிகுலர் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு வச்சீங்கன்னா வந்து அவங்க நேம் சொல்லி சொன்னீங்களே போதும், ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் வந்து பண்ணும். கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி நம்மளால வந்து வாட்ஸ்அப் கூட ஈஸியா டேரக்டா வந்து மெசேஜ் பண்ண முடியும். யார் அவங்க நேம் சொல்லிட்டு எனக்கு அப்புறம் வந்துட்டு சென்ட் மெசேஜ் சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஹாயோ ஹவர்னு சொல்லி வந்து ஈஸியா சென்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து பண்ண கூகுள் அசிஸ்டன்ட் நிறைய வந்து பண்ண முடியும். சப்போஸ் இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆப் இருக்கு, அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஓப்பன் செட்டிங்ஸ் சொன்னீங்க, செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படி சொல்லி வந்து யூடியூப் ஓப்பன் ஆகி சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நிறைய வந்து பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு இப்போ எக்ஸாம்பிள் தமிழ் ஒரு வேர்டு இருக்கு, அது இங்கிலீஷ் வேர்டா இருந்தா நமக்கு அது மீனிங் தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா வந்து பார்த்தா மீன் வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் மீனிங் அப்படி சொல்லி போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வெல்கம்க்கு என்ன மீனிங் வந்து காட்டும். அதுக்கப்புறம் உங்களால ஸ்பெல் வந்து பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூகுளுக்கு வந்து ஸ்பெல் இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொன்னாலே போதும், அதுவே வந்து ஸ்பெல் வந்து பண்ணும். INTERPER அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இன்டர்பிரட்டருக்கு என்ன ஸ்பெல்லிங்கோ அது வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து சொல்லும். ஸோ இந்த மாதிரி நம்மளால வந்து பண்ணா கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி நிறைய ட்ரிக்லாம் வந்து பண்ண முடியும். நீங்க வந்து பண்ண கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்றீங்களா? அதுக்கப்புறம் உங்ககிட்ட நீங்க மோஸ்ட் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு வந்து பண்ண கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் தெரியுமா? கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் வந்து பார்த்தா பின் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதை ஆல்வேஸ் செலக்ட் பண்ணாம போற நோட்டிஃபிகேஷன் தரும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.